வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நற்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். சகஸ்ரம் என்றால் 1000 என்று பொருள்படும். நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். திருமாலின் 1000 திருநாமங்களை சொல்லி அவரை போற்றி வணங்குவது விஷ்ணு சகஸ்ரநாமம் எனப்படும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ கவலைகள் அனைத்தும் தீரும். என்ன நினைத்து இதை சொல்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். கோடி புண்ணியம் தரும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும். பெருமாளுக்குரிய ஏகாதசி, திருவோணம் போன்ற நாட்களில் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவது மிகப்பெரிய புண்ணிய பலனை தந்தருளும். விஷ்ணுவின் மந்திரங்களிலே மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது விஷ்ணு சகஸ்ரநாமம்தான். இதை காதால் கேட்டாலும் கூட மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களை வாயால் உச்சரித்த பலன் கிடைக்கும். பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் உள்ளன. அவற்றில் நாராயணா என்ற நாமத்தை சொன்னால் வைகுண்ட பதவி கிடைக்கும். கோவிந்தா என்றால் பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும். அதேபோல் ஆதிமூலமே என்று அழைத்தால் அடுத்த வினாடியே பெருமாள் ஓடி வந்து அருள் செய்வார் என வேதங்கள் சொல்கின்றன. முதலையிடம் சிக்கிய கஜேந்திரன் ஆதிமூலமே என அழைத்ததால் தான் அடுத்த நொடியே பெருமாள் வைகுண்டத்திலிருந்து எழுந்து ஓடி வந்து காத்ததுடன் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. எவர் ஒருவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் அல்லது மகாவிஷ்ணுவிற்குரிய சனிக்கிழமை, ஏகாதசி, திருவோணம் போன்ற நாட்களில் ஜபித்து வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பது நிரந்தரமானது. ஏகாதசி அன்று விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும். நமக்கு வெற்றிகள் கிடைக்க, கண் நோய்கள் நீங்க, உற்சாகம் பெருக, திருமணம் நடைபெற, உயர் பதவி ஏற்பட, மரண பயம் நீங்க, அழியாத செல்வம் கிடைக்க, புத்தி கூர்மை ஏற்பட, அனைத்து நலன்களும் உண்டாக, துன்பங்கள் அனைத்தும் நீங்க, ஆபத்துக்கள் விலக, கெட்ட கனவுகள் வராமல் இருக்க, மங்களங்கள் உண்டாக என்று என்ன நினைத்து வேண்டினாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்து வந்தால் மகிழ்ச்சி, செல்வ வளம், பொருளாதார வளர்ச்சி, நல்ல உடல் ஆரோக்கியம், வசதியான வாழ்க்கை, அதிர்ஷ்டம் ஆகியன வாழ்க்கை முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்ல மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருளும். குழந்தை இல்லாத தம்பதிகள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பது குழந்தை வரத்தை அவர்களுக்கு தந்தருளும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து படித்து வந்தால் நினைவாற்றல் பெருகும், மனம் ஒருமுகப்படும். இதனால் மாணவர்கள் தினம்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி வருவது நல்ல நினைவாற்றலுக்கு அருள் புரியும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதால் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபெற்று வெற்றிகரமான மகிழ்ச்சியான பெருவாழ்வு பெற்று வாழலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ கோவிந்தாய. ஓம் நமோ விஷ்ணவே. சரணம் சரணம்.